அண்மை செய்தி. ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் மத்திய குழுவினர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காமராஜ் இணைப்பில் இருக்கிறார். காமராஜ், அங்க இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம் என்ன? என்னென்ன மாதிரியான ஆய்வுகள்ல மத்திய குழுவினர் ஈடுபட்டு வர்றாங்க? விவரம். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் மத்திய குழுவினர் தற்போது வருகை புரிந்து விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த மத்திய குழுவினர் 7 பேர் இந்த இடத்திற்கு தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய உள்துறை அமைச்சக பேரிடர் மேலாண்மை இணை இயக்குநர் இருக்கக்கூடிய இணை செயலாளர் இருக்கக்கூடிய ராஜேஷ் குப்தா, மத்திய விவசாயம் மற்றும் உழவு நலத்துறை இயக்குநர் பொன்னுசாமி, மத்திய நிதித்துறை இயக்குநர் சோனாமணி மற்றும் மத்திய ஜல்சக்தி துறை இயக்குநர் சரவணன் உள்ளிட்ட 7 பேர் தொடர்ந்து இந்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் அது மட்டும் இல்லாம தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலாளர் அமுதா, மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் ஆய்வில் ஈடுபட்டிருக்காங்க அவருடன் இணைந்து. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் அதிக அளவு விவசாய நிலங்களும் மக்களும் வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்து பாதிப்பு அடைந்திருந்தது. இந்த நிலையில இங்க இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது இங்க இருக்க விக்கிரவாண்டி ஒழுங்குமுறை விற்பனை கூட பகுதியில் முழுமையாக இருக்கக்கூடிய விவசாயிகளிடம் பெறப்பட்ட பொருட்கள் அனைத்துமே தண்ணீரில் அழைத்து செல்லப்பட்டு இருக்கிறது. அது இந்த பகுதியில் அழைத்து செல்லப்பட்ட அந்த மணிலா, நெல் உள்ளிட்ட பொருட்கள் முளைத்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் தற்போது காணப்படுகிறது. எந்த அளவிற்கு இந்த பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது என்பது குறித்து ஆய்வினை மேற்கொள்கிறாங்க. தொடர்ந்து இந்த பகுதியில் ஆய்வை முடித்துவிட்டு அருகே இருக்கக்கூடிய ஐயங்கோயில்பட்டு பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களிடம் பாதிப்பு குறித்து கேட்டறிகிறாங்க. அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த பாதிப்பினால், அதாவது பெஞ்சல் புயலினால் பாதிக்கப்பட்ட பாதிப்புகள் குறித்து ஒரு ஆய்வுக் கூட்டம் நடைபெற இருக்கிறது. ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல ஆய்வை தொடங்கி இருக்காங்க மத்திய குழுவினர். அடுத்தடுத்து எந்தெந்த இடங்கள்ல ஆய்வு செய்ய இருக்காங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டீங்க. பெஞ்சல் புயலால பாதிக்கப்பட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல மத்திய குழுவினர் ஆய்வுகளை தொடங்கி இருக்காங்க. இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி காமராஜ். வெள்ள பாதிப்பு தொடர்பாக மத்திய குழுவினர் ஆய்வை தொடங்கியுள்ளனர். பாதிக்கப்பட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மத்திய குழுவினர் நேரில் சென்று ஆய்வு நடத்தி வருகின்றனர். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மத்திய குழுவினர் தங்களது ஆய்வை தொடங்கியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடம் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த பாதிப்பு தொடர்பாக தற்போது தங்களது ஆய்வை மத்திய குழுவினர் தொடங்கியுள்ளனர்.